குட் மார்னிங். என்னோட பேர் வந்து மகேஸ்வரன். இந்த குரூப் 4ல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஎன்பிசி ஃபீல்டை பொறுத்தவரை என்னோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, யூஜி 2018 கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து ஒரு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 months கிட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுறோம். அப்போ அட்டன் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் பார்டரில் போய் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு லாங் கேப் விழுது. ஒரு 2 years பிஎட் பண்ணேன். அதுக்கடுத்து 2 years பிஜி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கோவிட் ஸ்டார்ட் ஆனப்போ தான் வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் நிறையா வந்துச்சு. அப்போ தான் திருப்பி யோசித்தேன், சரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக லாக்டவுன் முடிகிறப்ப அடுத்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ தான் சுரேஷ் அகாடமி வரேன். சுரேஷ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் போட ஆரம்பிக்கிறேன். ப்ராப்பராக சிலபஸ் கவர் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் எழுதுறேன். போன தடவை மாதிரி பார்டர் இல்லாமல் நல்ல ஸ்கோர் போட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து மெயின்ஸுக்கும் ஜாயின் பண்ணுறோம். மெயின்ஸுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மெயின்ஸும் எழுதிட்டோம், நல்லா எழுதியாச்சு, ஜாப் கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் ஆல்ரெடி எழுதின டெட் எக்ஸாம் ரிசல்ட் வருது. டெட் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ஜிஓ கவர்மெண்ட் பாஸ் பண்ணிச்சு. என்னென்னா, இத்தனை வருஷம் டெட் பாஸ் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வைக்க போகிறோம், யூஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், அது பாஸ் பண்ணவங்களுக்கு தான் ஜாபுன்னு சொன்னோன்னே மதுரை போயிட்டேன். அங்கே போய் மதுரையில் ஒரு 1 year கிட்ட ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து யூஜி எக்ஸாம் வந்து 1 week கிட்ட தான் இருக்குது டைமிங்கு. அப்போ டைமிங் இருந்தப்போ கரெக்டாக குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வருது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஜாப் கிடச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாப்புல ஜாப் கிடைக்கல. அந்த டைம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த மைண்ட் செட்லேயே தான் இருந்தேன் அந்த 1 weekம். யூஜிடிஆர்பி எக்ஸாமும் ஒழுங்காக பண்ண முடியல. அதனாலே என்னால் அடுத்தடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண 2 எக்ஸாமும் போயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு என் மேலே வச்ச ஹோப்பே போயிடுச்சு. அவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் வந்துமே நிறையா சொன்னாங்க, வேலைக்கு போயிட்டே படிக்க வேண்டியதானே. அப்போ கூட அதை வந்து ரொம்ப கண்டுக்கிறல. ஆனால் எப்போ எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் போச்சோ அப்போ ரொம்ப இதாக இருந்துச்சு. பேசாமல் அவ்வளோ வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, பேசாமல் இதை குயிட் பண்ணிட்டு ஜாபுக்கு போயிருக்கலாமே. அப்போ என்னோட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ நாள் படிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் படி, அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. அதோட மறுபடியும் திரும்பி சுரேஷ்க்கு வந்தேன். அப்போ ஃபுல்லாக ஸ்டடி ஹால் தான். காலைல 6 மணிக்கு ஸ்டடி ஹால் வந்துட்டேன்னா திருப்பி நைட்டு 10 மணிக்கு தான் போவேன். ஸ்டடி ஹாலே வீடு மாதிரி ஆயிடுச்சு. அகாடமியை பற்றி சொல்லணும்னா 2 விஷயம் முக்கியமாக. ஃபஸ்ட்டு ஸ்டடி ஹாலு, 2வது டெஸ்ட் பேட்ச். இந்த 2 விஷயத்தையும் யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஸ்டடி ஹாலும் டெஸ்ட் பேட்சும் இல்லைன்னா இந்த ஸ்டேஜ் எனக்கு கண்டிப்பாக இப்போ இருந்திருக்காது. அதான் இப்போ பதிவு பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து படிக்கிறப்போ வந்து நிறையா படிக்கிறீங்க, ஒய்டாக படிச்சுட்டே போகிறீங்க. ஆனால் படிக்கிறப்பே ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல யாரும் ப்ரிப்பேர் பண்ணுறதே இல்லை. நீங்கள் எடுக்கிற மெட்டீரியல்ஸ், நோட்ஸ் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புலே நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்மளோட ரிவிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட சக்ஸஸும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜாப் எப்படின்னா, ஒரு சேலரி ஓரியன்டாக பார்க்குறதோ சர்வீஸ் ஓரியன்டாக பார்க்குறதோ விட இதுதான் என்னோட அடையாளம். ஜாப் இல்லாமல் இருந்த இத்தனை வருஷத்தில் எங்கே போனாலும் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, என்ன பண்ணுறீங்க தம்பி, என்ன பண்ணுறீங்க? இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது வந்து என்னோட ஜாப் தான். அப்போ அந்த ஜாப் வந்து என்னோட அடையாளம். அது அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துடக்கூடாது. நிறைய பேர் வரீங்க, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு போனோடனே டக்குன்னு குயிட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஈஸியாக ஒரு விஷயம் கிடைக்காது. இப்போ உள்ள காம்படிஷனில் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். அப்போ அந்த ஐடென்டிட்டி கிடைக்க நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் இது பண்ணணும். ஸோ எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க. நீங்கள் வந்து எப்போ நம்பிக்கை இழக்கிறீங்களோ அப்போ தான் ஃபீல்ட் அவுட் ஆகுறீங்க. அதனால் உங்களோட கான்ஃபிடென்ஸை இழந்துடாதீங்க. நம்பிக்கையோடு படிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஜாப் கிடைக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வருங்கால அரசு ஊழியராக காத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சுரேஷ் அகாடமிக் என்ற பயிற்சி பள்ளியில் வந்து இணைந்து விட்டீர்கள். இப்பயிற்சி பள்ளியில் இணைந்தாலே 90% நீங்கள் அரசு ஊழியர்கள்தான். நன்றாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அரசு ஊழியர் என்ற கோப்புடன் படித்தால் கண்டிப்பாக இப்பொழுது அச்சீவருக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் இங்கு வந்து நிற்பீர்கள் என்று நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் கூறிக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, இன்று உழைப்பாளர் தினம். அந்த தொழிலாளர்களுக்கு வந்து நான் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். உழைப்பாளர் தினம் என்பது லண்டன் மாநகரில் கே மார்க்கெட்டில் தொழிலாளர்களாக வேலை பார்த்த
தொழிலாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அப்பொழுது இருந்த லண்டன் காவல்துறை அவர்கள் மேல் துப்பாக்கி பிரயோகம் செய்து நிறைய பேர் கொல்லப்படுகிறார்கள். அதன் விளைவாகத்தான் 8 மணி நேர வேலை அமுலுக்கு வந்தது. உலக நாடு முழுவதும் அந்த தியாகிகளின் தினத்தை கொண்டாடுவதற்காக மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் அறிவித்தார்கள். தற்பொழுது கூட 196 நாடுகளில் இந்த மே தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்னுடைய இதை சொல்ல வேண்டுமென்றால், எங்கள் ஃபேமிலி ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி. எங்கள் அப்பா ஒரு ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு 6 குழந்தைகள். என் தந்தைக்கு 6 குழந்தைகளுமே அந்த காலத்திலே அரசு வேலை தான். ஒருவர் ஸ்டேட் பேங்கில் இருந்தார், மற்றவர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்ஸ்பெக்டராக இருந்தார். நான் பட்டதாரி ஆசிரியர் பிஜியாக பதவி உயர்ந்திருந்தேன். இன்னொன்று என் தங்கச்சி ஹெட்மிஸ்டர், என் அக்கா சயின்ஸ் பிடி அசிஸ்டண்ட். அதனால் எனக்கு என் மகனை நீ அரசு வேலைக்குத்தான் செல்ல வேண்டும் என்று உறுதித்துணையுடன் இருந்தேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, நல்லா பார்த்துக்கங்க, நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ பருவத்தில் என்னுடைய ஆங்கில ஆசிரியர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் என்று காம்போசிஷன் எழுதி போட்டார். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் என்றால் என்னன்னு கேட்டேன். வேலையில்லா திண்டாட்டம் என்று கூறினார். அப்பொழுது அந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. அது விளையாட்டு பருவம். ஒரே அர்த்தம், ஆங்கில ஆசிரியரிடம் அடி வாங்கக்கூடாது என்பதற்காக காம்போசிஷன் நன்றாக எழுதி மார்க் பெற்றோம். அடுத்து கல்லூரி லைஃப், மதுரைக்கு சென்றோம். அடுத்து பிஜி முடித்தேன், பிஎட் முடித்தேன். வேலைக்கு சமுதாயத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதுதான் வேலையில்லா திண்டாட்டம் என்றால் என்ற உண்மையான பொருளை அறிந்து கொண்டேன். ஏனென்றால் வேதனையும் வலியும் அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது. இதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு படத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் மூச்சு விடாமல் ஒரு வசனத்தை பேசுவார். அதாவது சோறு சாப்பிடும் பொழுது அந்த பருக்கை விக்கி வேதனையாக செல்லுவதை அன்றுதான் உணர்ந்தேன். அதேபோல்தான் உங்கள் நிலைமை. நீங்கள் எங்கு விருந்து நிகழ்ச்சிக்கு சென்றாலும் சரி, ஃபங்க்ஷனுக்கு சென்றாலும் சரி, எல்லோரும் கேட்பது உனக்கு வேலை கிடைத்து விட்டதா, என்ன செய்கிறாய், சும்மா தான் இன்னும் இருக்கையா. ரொம்ப பேர் இந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கிறாமலே புறக்கணித்து விடுகிறார்கள். அவர்களுக்கு நான் உங்களுக்கு என்னவென்று சொன்னால், அவர்கள் பாட்டு சொல்லிட்டு போகிறார்கள். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள், உங்கள் பலனை கண்டிப்பாக வந்து அடையும். இன்னொன்று, நீங்கள் படிக்கும் பொழுதே டார்கெட், குறிக்கோள் ஒன்றை வைத்து படிங்கள். நான் டிஆர்பி எழுதும் பொழுதே தமிழ்நாட்டிலே 14வது ரேங்கில் பாஸ் பண்ணி ராம்நாத் டிஸ்ட்ரிக்டிலே டைரக்டரை என்னை கூப்பிட்டு கொடுத்தார். மற்றவர்களெல்லாம் வெளி மாவட்டம் திருவண்ணாமலை, ஈரோடு, அங்கிட்டு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து தான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளே நுழைந்தார்கள். இரண்டாவதாக, அந்த மகாபாரதத்தில் துரியோதனன் துரோணாச்சாரியார் வில்வித்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பயிற்சி மையத்துக்கு வர சொல்லி, ஒரு மரக்கிளையில் குருவி இருக்கு, அதன் தலை தெரிகிறதா என்று கேட்பார். அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், மரம் தெரிகிறது, கிளைகள் தெரியும் போது வில்லையும் அம்பையும் வைத்து விட்டு சென்று விடும் சொல்வார். அர்ஜுனன் மட்டும்தான் சொல்வார், மரம் தெரியல, கிளைகள் தெரியவில்லை, குருவியின் தலை மட்டும்தான் தெரியும். அது மாதிரி நீங்கள் பயிற்சி மையத்துக்கு வரும்பொழுது, உங்கள் தேர்வை எழுதும் பொழுது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, சொந்தக்காரர்கள், உறவினர்கள், கிராமத்து சூழ்நிலைகள், உங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் அனைத்தையும் மனதின் முன்னே கொண்டாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக டார்கெட்டை அச்சீவ்மெண்ட் பண்ணுவீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, நாங்கள் படிக்கும் பொழுது எந்த பயிற்சி மையமும் கிடையாது. ஒன்று தான்,
மாவட்ட நூலகம், அந்த நூலகத்தை தேடித்தான் சென்றோம். அடுத்து மேகசினை பார்த்தால் காம்படிஷன் சக்சஸ் என்று மாதத்திற்கு ஒரு முறைதான் வரும். அந்த புத்தகம்தான் எங்களுக்கு மேற்கோள் வழிகாட்டி. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு சுரேஷ் அகாடமி போன்ற பயிற்சி நிறுவனங்கள் ஜூஸாக மாற்றி டம்ளரில் கொடுத்து விடுகிறார்கள். அந்த ஜூஸை பருகிவிட்டு நீங்கள் பரீட்சை எழுத, எங்கள் காலத்தில் இந்த இதெல்லாம் கிடையாது. தூரோட இது வேண்டும். நன்றாக படித்தால், நான் அரசில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றாலும் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி மீண்டும் ஆசிரியராக சேர்ந்து விட்டேன். அதற்கு காரணம் என்னுடைய 9ஆம் வகுப்பில் தொடங்கிய படிப்பு தான். எதா இருந்தாலும் பொழுதுபோக்குக்காக படிக்காதீர்கள். நீதான் ஒரு வெற்றியாளன். உன்னால் செய்ய முடியாததை மற்றவர் செய்யக்கூடாது. மற்றவர் செய்து முடித்த உன்னால் செய்ய முடியும் என்ற குறிக்கோளுடன் இருந்தால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்று சொல்லி இந்த சுரேஷ் அகாடமிக்கு மற்றொரு வேண்டுகோள். நிறைய இளைஞர்களை அரசு வேலைக்கு உருவாக்கும் நீங்கள், அரசு வேலைக்கு தேர்வாய் நிற்பவர்கள் அலுவலகத்திற்கு சென்றால் எவ்வாறு ஃபைல் எழுதுவது, எவ்வாறு படிப்பது என்று தெரியாமல் திணறுகிறார்கள். அவர்களை பார்க்கும்பொழுது கொஞ்சம் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ துறையில் ரிட்டையர் ஆகி வீட்டில் சும்மா இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலையை பார்த்தால் அவர்கள் என்ன கூறுகிறார்? வேலை பார்த்தேன், சுறுசுறுப்பாக இருந்தேன், வீட்டில் மரியாதை இருந்தது, இப்பொழுது என்ன சும்மா தானே இருக்க போறீங்க, பைய சாப்பிடுங்க, பைய டீ கொடுக்கலாம் சொல்கிறார்கள். இந்த வெற்றி பெற்றவர்களிடம் ஒரு அமௌண்ட்டை வாங்கி அவர்களை கூப்பிட்டு, ஒவ்வொரு துறையிலும் ரிட்டையர் ஆனவர்களை கூப்பிட்டு ஃபைல் எவ்வாறு எழுதுவதுன்னு ஒரு தனி சப்ஜெக்ட் தொகுதி அமைத்து கொடுத்தால் இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கும் நாமும் மீண்டும் ஒரு வேலைக்கு போகிறோம் என்ற சந்தோஷத்தில் வாழ்நாளை கழிப்பார்கள் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த சுரேஷ் அகாடமி பயிற்சி நிறுவனத்திற்கும் வருங்கால அரசாங்க ஊழியர்களுக்கும் மாபெரும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.